The World Unfiltered. மேற்கு ஐரோப்பாவை வாட்டி வதைக்கக்கூடிய கடுமையான வெப்ப அலை வரலாற்றிலேயே மிக மோசமான ஒன்றாக பதிவாகியிருக்கு. பிரான்ஸ் நாட்டில் ஏசி வாங்கிறதுக்கு மக்களிடையில் அடிதடியே நடக்குதுன்னு சொல்லலாம். ஏசி வாங்கிறதுக்கு அடிதடியா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இப்போ இருக்கக்கூடிய அசாதாரண சூழல் இருக்கு இல்லையா, இந்த சூழலில் ஃப்ரான்ஸில் ஒரு வீட்டில் முறையான ஏசி பொருத்தணும் அப்படின்னா அதுக்கு இப்போ புக் பண்ணால் அதுக்கான அப்பாயின்மெண்ட்டு செப்டம்பர் மாதம் தான் கிடைக்கும். கோடை காலம் முடிஞ்சு குளிர்காலம் தொடங்கக்கூடிய சூழலில் தான் ஏசியே கையில் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விசித்திரமான சூழல் அங்கே நிலவுது. அசுர வேகத்தில் உயர்ந்த தேவை, அதேபோல் டெக்னீஷியன்களோட பற்றாக்குறை, கட்டட அனுமதி வாங்குறதுல இருக்கக்கூடிய நத்தை வேகம், இதெல்லாம் சேர்ந்து காசு இருந்தாலும் ஏசி வாங்கி அந்த அனுபவிக்க முடியாத ஒரு சூழலில் பிரான்ஸ் மக்கள் தவிச்சிட்ருக்கிறாங்க. பிரான்ஸ் மட்டும் இல்லை, ஐரோப்பிய நாடுகளே வெப்ப அலையில் இப்போ சிக்கி தவிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிலக்கரி, எண்ணெய், அதேபோல் எரிவாயு, இது போன்ற புதை வடிவ எரிபொருட்களை பயன்படுத்துறதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பருவநிலை மாற்றம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த அதீத வெப்பத்திற்கு முக்கிய காரணம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருத்து சொல்கிறாங்க. ஐரோப்பாவுடைய 850 பெரிய நகரங்களில் பாதிக்கும் மேற்பட்ட நகரங்கள் மிக மோசமான வெப்ப அழுத்தத்தை எதிர்கொண்டிருக்கின்றன. அதாவது மக்கள் அனைவரும் ஹீட் ஸ்ட்ரெஸ்லால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 1500ஆம் ஆண்டுக்கு பிறகு ஐரோப்பிய கண்டம் சந்தித்த மிக வெப்பமான கோடை காலம் அப்படின்னா அது 2003ஆம் ஆண்டு. அப்போது ஐரோப்பாவை தாக்கிய வெப்ப அலை இருக்கு இல்லையா, அது உலக வரலாற்றிலேயே மிக மோசமான, அதே போல் அதிர்ச்சியூட்டக்கூடிய இயற்கை பேரிடராக பதிவான ஒன்று. அந்த வெப்ப அலையில் பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், இட்டாலி, அதே போல் பிரிட்டன் நாடுகள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பல இடங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாகி அந்த காலத்தில் மக்களை வாட்டி வதைச்சுது. 2003ஆம் ஆண்டு அந்த வெப்ப அலையின் மிக கொடூரமான விளைவு இருக்கு இல்லையா, அதன் மனித உயிரிழப்புகள் தான் அதனுடைய விளைவு. அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் படியே ஐரோப்பா முழுவதும் 70,000க்கும் அதிகமான மக்கள் வெப்பத்தினால மாரடைப்பு, அதே போல் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அந்த காலகட்டங்களில் உயிரிழந்தாங்க. இதில் பிரான்ஸில் மட்டுமே 15,000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டு மிக மோசமான ஒரு பாதிப்பை சந்திச்சுது. உயிரிழந்தவங்களில் பெரும்பாலானோர் முதியோர், அதே போல் தனியாக வசித்து வந்தவங்க. 2003 வெப்ப அலையின் போது பகல் நேரத்தில் மட்டும் இல்லாமல் இரவு நேரத்துலையும் வெப்பநிலை குறையவே இல்லை. ஐரோப்பாவுடைய பல காடுகளில் பயங்கரமான காட்டு தீ பரவுச்சு. போர்ச்சுகல் நாட்டில் மட்டும் 10% காடுகள் தீப்பிடிச்சு எரிஞ்சு அழிந்து போயின. இதெல்லாம் 2003 அந்த காலகட்டங்களில். கடுமையான வறட்சியினால் பயிர்கள் கருகி ஐரோப்பாவுடைய ஒட்டுமொத்த விவசாய உற்பத்தி பெருமளவில் சரிஞ்சுது. யுக்ரைனில் தானிய பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் பனிப்பாறைகள் வெப்பத்தினால் உருகி நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. 2003ஆம் ஆண்டை விட தற்போது வெப்பநிலை சுமார் 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரங்களை பார்க்குறோம். இதுதான் ஐரோப்பா மக்கள் அலறுவதற்கும் விஞ்ஞானிகள் அச்சமடைகிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. 2003ஐ விட தற்போது இரவு நேர பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அது 100 மடங்கு அதிகரிச்சிருக்கு. பிரிட்டனில் ஜூன் மாதத்திற்கான மிக அதிகபட்ச வெப்பநிலையாக சாமர்செட் பகுதியில் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியிருக்கு. பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் மருத்துவ அவசர நிலைகள், அதே போல் உயிரிழப்புகள் அதிகரிச்சிருக்கின்றன. பள்ளிகள் மூடப்பட்டு மருத்துவமனைகள் திணறி வருகின்றன. ரயில்கள், அதே போல் விமான போக்குவரத்துகள் இதெல்லாமும் கூட ரத்து செய்யப்படக்கூடியதை பார்க்குறோம். ஐரோப்பிய ரயில் தண்டவாளங்கள் குளிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் ஸ்டீலை கொண்டு வடிவமைக்கப்பட்டவை. 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெயில் அடிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த தண்டவாளங்கள் இருக்கு இல்லையா, இது வெப்பத்தினால விரிவடைந்து வளைந்துடும். இதனால தான் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனில் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. பிரிட்டனோட சில விமான நிலையங்களில் தார் உருகி ரன்வேக்கள் பாதிக்கப்பட்டதுனால விமானங்கள் தரையிறங்கிறதுல சிக்கல் ஏற்பட்டுச்சு. பிரான்ஸ் தன்னுடைய மின்சார தேவையினுடைய பெரும்பகுதியை அணுமின் நிலையங்கள் மூலமாக தான் பெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த உலைகளை குளிர்விக்கிறதுக்கு நதிநீர் பயன்படுத்தப்படுது. தற்போது நதிகள்லாம் வறண்டுடுச்சு இல்லையா, இந்த வறண்டதுனால நதிநீர் வெப்பமடைந்து விட்டதுனாலையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி அணுமின் நிலையங்களுடைய மின் உற்பத்தி பாதியாக குறைக்கப்பட்டிருக்கு. இதனோட விளைவு என்னாகும், பெரும் மின்சார தட்டுப்பாட்டை உருவாக்கியிருக்கு. எல்னினோவிற்கும் ஐரோப்பா கண்டத்தில் கோடைகால வெப்பத்திற்கும் நெருங்கிய அதே சமயம் மிகவும் சிக்கலான தொடர்பு இருக்கிறத விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ எல்னினோ பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு தட்பவெட்ப நிகழ்வு அப்படின்னாலும் அது உலகளாவிய காற்றின் போக்கை மாற்றி அமைப்பதன் மூலமாக ஐரோப்பிய வானிலையிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எல்னினோ தீவிரமாக இருக்கும்போது வளிமண்டலத்தினுடைய உயரடுக்கில் வீசக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம்
அது தன்னுடைய பாதையை மாற்றிக்குது. இது ஐரோப்பாவுடைய மேல் இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது அதிகரிக்குது. இதன் காரணமாக ஆப்பிரிக்காவுடைய சஹாரா பாலைவன பகுதியிலேருந்து வீசக்கூடிய வெப்பக்காற்று வடக்கு நோக்கி நகர்ந்து ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே நுழையுது. இதுதான் அங்கே கடுமையான வெப்ப அலைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக மாறுது. அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவாகக்கூடிய அசோரஸ் ஹை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயர் அழுத்த மண்டலம் எல்னினோ காலங்களில் அதனுடைய இயல்பை விட அதிகமாக வலுவடையும். இது ஐரோப்பிய கண்டத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு வெப்ப குமிழ், அதாவது ஹீட் டோம் போல் செயல்பட்டு மேகங்கள் உருவாகிறத தடுக்கும். அது தடுத்ததோடு இல்லாமல் சூரிய ஒளி நேரடியாகவும் படு பயங்கரமாகவும் நிலத்தில் பதியக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது. கோடைகால வெப்பத்தையும் பல மடங்கு உயர்த்தக்கூடியதாக மாறுது. எல்னினோ அதே போல் அசோரஸ் ஹை கூட்டணி போட்டு ஐரோப்பிய மக்களை துவம்சம் செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் எல்னினோ மட்டுமே ஐரோப்பிய வெப்பத்திற்கு முழு காரணம் இல்லை. எல்னினோ ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போன்ற ஒரு வேலையை தான் செய்யுது. விஞ்ஞானிகளோட கூற்றின்படி புதை வடிவ எரிபொருட்களால் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றம் தான் முதன்மை காரணம். இந்த பருவநிலை மாற்றம் தான் அடித்தளமாக இருந்து உலக வெப்பநிலையை உயர்த்திக்கிட்டே இருக்குது. ஐரோப்பாவில் வீடுகள் அனைத்தும் முழுக்க முழுக்க குளிரை தாங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டவை. வீட்டுக்குள்ளே வெப்பத்தை தக்க வைப்பதற்காகவும் வடிவமைக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா குளிர் பிரதேசம். வரலாற்று ரீதியாக ஐரோப்பாவில் நீண்ட கடுமையான குளிர்காலம் இருக்கும். கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மாதங்கள் வரைக்கும் மக்கள் குளிர் சீதோஷ்ணத்தை தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். 2லேருந்து 3 மாதங்கள் மட்டும்தான் மிதமான கோடை காலமாக இருக்கும். ஐரோப்பிய வீடுகளுடைய சுவர்கள் மிக தடிமனானவை. சுவர்களுக்கு நடுவே இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெப்பத்தை கடத்தாத பிரத்யேக பொருட்களான ராக் வூல் அல்லது ஃபோம் வைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இப்போ ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் உங்களுக்கு அந்த குளிரை தாங்கக்கூடிய வகையில் தான் கட்டுமானம் இருக்கும். இது குளிர்காலத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் வெளியில் கசியாமலும் வெளியிலிருந்து பனிக்காற்று உள்ளே வராமலும் தடுக்கக்கூடிய ஒரு போர்வை போல் இந்த இன்சுலேஷன் செயல்படுது. இப்போ ஃப்ரான்ஸு, ஜெர்மனி போன்ற நாடுகளில் நம்ம ஊரை போலவே ஜன்னல்களில் ஒற்றை கண்ணாடி இருக்காது. 2 அல்லது 3 அடுக்கு கண்ணாடிகள் கொண்ட ஜன்னல்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த 2 கண்ணாடிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய காலி இடம் இருக்கு இல்லையா, அதில் ஆர்கன் போன்ற வாயுக்கள் நிரப்பப்பட்டிருக்கும். இது வெளியில் இருக்கக்கூடிய குளிரை வீட்டுக்குள்ளே கடத்தவே கடத்தாது. அது மட்டும் இல்லாமல் ஜன்னல்கள் அனைத்துமே காற்று கூட உள்ளே புக முடியாத அளவுக்கு ஏர்டைட்டாக பூட்டக்கூடியவை. ஒவ்வொரு ஐரோப்பிய வீட்டிலும் குளிர்காயத்துக்கு பிரத்யேகமாக ரேடியேட்டர்ஸ் அல்லது சுவர்களில் பதிக்கப்பட்ட வெப்ப குழாய்கள் இருக்கும். வீட்டோட அடித்தளத்தில் இருக்கக்கூடிய பாய்லர்கள் மூலமாக சுடுதண்ணீர் அல்லது சூடான காற்று இந்த குழாய்களில் செலுத்தப்பட்டு வீடு எப்போவுமே கதகதப்பாக இருக்கிறபடி பார்த்துக்கொள்வாங்க. பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வீட்டோட கூரைகள் மிகவும் செங்குத்தாகவும் சரிவாகவும் கட்டப்பட்டிருக்கும். அப்போ தான் கூரையின் மேலே பனி விழுதுன்னு வச்சிங்களேன், அது உடனடியாக கீழே சரிஞ்சு விழும். இல்லைனா பனி உறைஞ்சு அதிக குளிரை ஏற்படுத்தும். இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் வீடு வெப்பமாக இருந்தால் ஜன்னல்களை திறந்து வைப்போம். ஆனால் ஐரோப்பியர்கள் அப்படியே தலைகீழாக செய்வாங்க. பகல் நேரத்தில் வெளியில் இருக்கக்கூடிய வெப்பக்காற்று உள்ளே வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜன்னல்களை இறுக்கமாக மூடி தடிமனான திரைச்சீலைகளை போட்டுருக்காங்க. சூரியன் மறைந்து நள்ளிரவுக்கு மேலே வெளியிலிருந்து காற்று சற்று குளிர்ந்த பிறகு தான் ஜன்னல்களை திறக்கிறாங்க. ஐரோப்பிய வீடுகள் குளிர்காலத்திற்காக அதிகப்படியான தேர்மல் மாஸ் கொண்ட செங்கற்கள் அதே போல் கான்கிரீட் கொண்டு தான் கட்டப்படுகின்றன. இது ஒரு சாபமாக மாறுது எப்போனா கோடை காலத்தில். பகல் முழுக்க சூரிய ஒளியை உறிஞ்சக்கூடிய தடிமனான சுவர்கள் நள்ளிரவில் வீட்டின் உட்புறத்தில் அந்த வெப்பத்தை உமிழத் தொடங்கும். இதனால் வெளியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட நள்ளிரவில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலை இருக்கு இல்லையா, அது பல மடங்கு அதிகமாகி வீடே ஒரு அவன் போல மாறிடும். வெப்பம் அதிகமாக இருந்தால் ஒரு ஏசி மாட்டிடலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஐரோப்பாவில் அது ரொம்ப கடினம் அப்படிங்கிறது தான் நம்ம தொடக்கத்திலே பார்த்தோம். லண்டன், பாரிஸ் போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க நகரங்களில் கட்டிடங்களுடைய வெளிப்புறவு தோற்றத்தை மாற்றக்கூடாது அப்படிங்கிற கடுமையான சட்டம் இருக்குது. இப்போ லண்டன், பாரிஸ் இது போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க நகரங்கள் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் கட்டடங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை மாற்றக்கூடாது அப்படிங்கிற கடுமையான சட்டம் இருக்குது. அதனால தான் சுவரை துளைத்து ஏசியின் வெளிப்புற யூனிட்டை நினச்ச நேரத்தில் மாற்ற முடியாது. ஐரோப்பாவில் மின்சார கட்டணம் உலகத்திலேயே மிக அதிகம் அப்படிங்கிறதுனால நடுத்தர வர்க்க மக்களால் கூட ஏசியை தொடர்ந்து இயக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்குது. இப்போ குளிர்காலத்தில் தரையை வெப்பப்படுத்த பயன்படுத்தப்படக்கூடிய அதே குழாய் அமைப்பை இப்போ கோடை காலத்துலேயும் வீட்டை குளிர்ச்சி ஊட்டுறதுக்கு கட்டிட பொறியாளர்கள் பயன்படுத்த தொடங்குறாங்க. தரைக்கு அடியில் இருக்கக்கூடிய குழாய்களில் குளிர்ந்த நீரை செலுத்துவதன் மூலமாக வீட்டோட வெப்பநிலையை ஏசி இல்லாமலேயே 3லேருந்து 5 டிகிரி வரைக்கும் குறைக்க முடியுது. பாரிஸ் அதே போல் ஜெர்மனியில் பல நகரங்களில் தற்போது வீட்டின் கூரைகளில் செடி கொடிகள் அதே போல் புற்களை வளர்க்கிறத சட்டமாக்கி வர்றாங்க.
இது சூரிய வெப்பம் நேரடியாக கூரையை தாக்குறதை தடுத்து இயற்கையான இன்சுலேஷனை வழங்கி வீட்டை குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு காலத்தில் ஐரோப்பாவுடைய உயிரை காப்பாற்றிய அவர்களுடைய அதிநவீன குளிர்கால கட்டிடக்கலை இருக்கு இல்லையா, அது இன்றைக்கி இயற்கையினுடைய மாறுபட்ட முகத்தால் அவங்களுக்கே ஒரு பெரும் சவாலாக உருவாகிருக்கு. கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் மருத்துவ உலகின் புகழ்பெற்ற இதழான தி லான்செட் இருக்கு இல்லையா, அது வெளியிட்ட காலநிலை மாற்றம் அதே போல் ஆரோக்கியம் குறித்த உலகளாவிய அறிக்கையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கு. உலக சுகாதார நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளுடைய 120க்கும் மேற்பட்ட வல்லுநர்கள் இணைந்து அந்த அறிக்கையை தயாரிச்சிருந்தாங்க. உலக அளவில் வெப்ப அலையினுடைய தாக்கம் தீவிரமடைஞ்சதன் காரணமாக ஆண்டுக்கு சராசரியாக 5 லட்சம் பேர் உயிரிழக்கிறதா தி லான்செட் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம கணக்கு போட்டு பார்த்தோன்னா உலகெங்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நபர் அதிக வெப்பத்தினால உயிரிழக்கிறார் அப்படின்னு வருது. 1990களோட ஒப்பிடுகையில் தற்போதைய காலகட்டத்தில் கடுமையான வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய மரணங்களுடைய விகிதம் எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுமா? 23% அதிகமாக இருக்குது. குறிப்பாக 65 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களும் 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் முன்னெப்போதும் இல்லாத அளவில் வெப்ப அலைகளுடைய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு அந்த அறிக்கை சுட்டி காட்டுது. காலநிலை மாற்றமும் புவி வெப்பமயமாதலும் வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை, அது மனித ஆரோக்கியத்தை நேரடியாக அச்சுறுத்தக்கூடிய ஒரு தீவிரமான மருத்துவ நெருக்கடி அப்படிங்கிறத இந்த தரவு அப்பட்டமாக உணர்த்துது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.